பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவ வசனங்களை ஆராய்ந்து பார்க்கவும், அது நமக்கு கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதலை நாம் அறிந்து கொள்ளவும் கர்த்தர் பாராட்டின இந்த நேரத்திற்காய் கோடி ஸ்தோத்திரங்களோடு கூட வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய போர் மேகங்களாய் இருந்தாலும், உலகத்தினுடைய நிகழ்வுகளை எல்லாவற்றையுமாய் தேவனுடைய வருகையை நமக்கு சமீபித்து காட்டுகிறதாய், படம் பிடித்து காட்டுகிறதாய் இருக்கிறது. அவைகளின் மத்தியில நாம் தேவன் எதற்காக நம்மை சபையாய் படைத்திருக்கிறார், நம்மை எதற்காக தேவன் ஒருங்கிணைத்து அவருடைய வசனத்தின்படி வழி நடத்தினவராய் இருக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்க எபேசியர் எழுதின நிருபம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 9 முதல் 11 வரை வசனங்களை வாசிப்போமே. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பவுல் எபேசு பட்டணத்திற்கு சொல்றப்ப அவனுக்கு எதுக்காக அந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்குது? அவன் இயேசு கிறிஸ்துவை அறிவித்த சபையார் எல்லாவற்றையுமே உபத்திரவப்படுத்துவதற்கென்று துணிந்த அவன் அன்னைக்கு அவன் பவுலாய் மாறின அந்த கிருபை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, தேவனுடைய அநாதி தீர்மானமும் அனந்த ஞானமும் எதன் மூலியமாய் வெளிப்பட வேண்டும் அப்படின்னா, சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. இப்பொழுது அப்படின்னா நாம் இருக்கக்கூடிய இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகளுக்கு மத்தியில இந்த சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த காரியங்களை எல்லாவற்றையுமே சபையின் மூலமாய் தெரிய வரும் பொருட்டாக. அவருக்கு நேர வானதூதர் கொண்டாந்து பேசுறதுக்கு நல்லா தெரியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவருக்கு அசரீரியான குரல்கள் மூலியமாய் பேசுவதற்கு தேவனுக்கு அவ்வளவு அநாதியாய் தெரிந்தவர் அவர். ஆனாலும் அவர் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல அவருடைய ஞானத்தையும் அவருடைய தீர்மானத்தையும் எல்லா அதிகாரத்தையும் அந்த துரைத்தனங்களுக்கு எதிராய் இருக்கக்கூடிய காரியத்தையும் இன்னைக்கு அவர் இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாரு. அப்படின்னா அது யார் மூலியமா வெளிப்படுத்தணும்னு விருப்பப்படுறாருன்னா, இந்த சபையின் மூலமாய் தெரிய வரும் பொருட்டாய் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளாரே ஆதி காலம் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியத்தை, அப்போ அந்த ஐக்கியம் அப்படிங்கிறதுதான் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் அப்படின்னு சொல்லி திருத்துவ கொள்கையாய் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதி முதலாய் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்களை நமக்கு ஒரே கடவுளாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த ஆதி காலத்தின் மூலமாய் அந்த மறைந்திருந்த ரகசியத்துக்கு பேர் தான் அவருடைய அநாதி தீர்மானமும் அனந்த ஞானமும். அந்த அனந்த ஞானம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து மட்டுமே கடவுள். அவருடைய நாமத்தினாலே மாத்திரமே நாம் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அவருடைய நாமத்தினாலே மாத்திரமே நாம் ஜெபிக்கிறவர்களாய், கூடி சேர்ந்திருக்கிறவர்களாய், ஒரே வீட்டு ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய சபையாய் சேர்ந்திருக்கிறவர்களாய், இது ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு, இன்னைக்குதான் வெளி உலகத்திற்கு எல்லாத்தையுமே வெளிப்படையா சொல்றதற்கு. ஏன்னா இது நாள் வரைக்கும் நாம பல இடங்கள்ல ஊழியத்துல இருந்தவர்களாய் இருந்திருப்போம், பல சபைகளை பார்த்தவர்களாய் இருப்போம், பாரம்பரிய சபை அதுதான் சரி, கட்டிடத்தையும் காணிக்கையும் சார்ந்த சபைகளாய் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்திருந்தாலும், ஆனா எல்லோருக்கும் ஏதோ அரைகுறையுமா இல்ல, வெளிப்படையாய் காண்பிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறான். ஆனா அந்த எனக்குங்கிறத இன்னைக்கு நாம உணர்ந்து வாசிப்போம் என்றால், எனக்கு அப்படிங்கிறத இந்த ஆன்லைன்ல கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமாய்
இதே இது NKJV-ல இங்கிலீஷ்ல நாம வாசித்து பார்த்தோமேயானால் இந்த அனந்த ஞானம் அனாதி தீர்மானம் அப்படிங்கிறதற்கு அதுல டிரான்ஸ்லேஷன்ல போடப்பட்டிருக்க கூடியது and to make all see what is the fellowship of the mystery which is from the beginning of the ages. beginning of the ages அதுல போட்டிருக்க கூடியது காலங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே, காலங்கள் தோன்றுவது முன்பாகவே. இந்த தீர்மானம் அப்படிங்கிறது நாம ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கக்கூடியது தீர்மானம். பட் அனாதி தீர்மானம் அப்படிங்கிற அனாதி அப்படிங்கிற ஒரு அட்ஜெக்டிவ் அதுக்கு முன்னாடி சேருது. அப்படின்னா இந்த பண்பையே, தீர்மானத்தினுடைய பண்பையே இன்னும் ஒரு ஆழத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த பண்பு பெயர் தான் அனாதி. ஞானத்துக்கும் அனந்த ஞானத்துக்கும் பலத்த வேறுபாடு இருக்குது. ஏன்னா அதுல அனந்த ஞானங்கிறதுக்கு அக்கார்டிங் டு த இட்டர்னல் பர்பஸ், இட்டர்னல் பர்பஸ் அப்படின்னா அதுதான் அனந்த ஞானம், அனாதி தீர்மானம். இட்டர்னல் அப்படின்னா இறுதி வரியந்தம் வரைக்கும், நித்திய காலமாய், காலங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே. ஏன்னா ஆதி காலம் முதல் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் இன்னைக்கு நீங்க வெளிப்படுத்துறது ஏதோ இன்னைக்கு எவ்வளவுதான் கிறிஸ்தவம் வளர்ந்திருந்தாலும், எவ்வளவுதான் கிறிஸ்தவத்தை பத்தி பேசப்பட்டாலும் அதற்குரிய ஹிஸ்டரி அதிகபட்சம் போனா 2000 வருஷமா தான் இருக்கும். அதுக்கு மேலெல்லாம் இருக்கவே இருக்காது. பட் இந்த ஹிஸ்டரி 2000 வருஷத்தினுடைய ஹிஸ்டரியை பேசுறதற்காய் தேவன் சபையாய் நம்மை கூட்டி சேர்க்கல, 6000 வருஷமாய் இருக்கக்கூடியது. ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிறது உலக தோற்றத்திற்கு முன்பாகவே. வாசிப்போமே சங்கீதக்காரன் 25வது புத்தகத்துல 6வது வசனத்தை வாசிப்போமே. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் அனாதி காலம் முதல் இருக்கிறதே. அந்த அனாதி காலம் முதல் இருக்கிறதே அப்படின்னா இன்னைக்கு நேத்து இல்ல. சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், உங்களையும் என்னையும் தேர்ந்து எடுத்தது இன்னும் நீங்க நான் 1998 ரசிக்கப்பட்டேன், 2011 தான் ஞானஸ்தானம் வாங்கினேன், அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களுக்காய் தேவன் நம்மை நிர்ணயித்து வைக்கவில்லை. ஆதி காலம் முதலாய், அந்த ஆதி காலத்துக்கும் முன்னாடி சொல்லக்கூடியதுதான் அனாதி காலம். அப்போ ஆதி ஆகமத்துல 1:1 தேவன் வார்த்தையினால பூமியை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே உன் பேரையும் என் பேரையும் தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். அதை சங்கீதக்காரன் 41வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போமே. இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமென், ஆமென். அது ஆமென் ஆமென் டபுள் டைம் வருது அப்படின்னாலே அதுல ஒரு எம்பசைஸ் இருக்கும்னு அர்த்தம். அந்த அழுத்தம் எதற்காக அந்த ஆமென் ஆமென் சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் சோத்தரிக்கப்படத்தக்கவர். அவர் இன்னைக்கு நேத்து இல்ல, இது 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு வச்சிருக்கக்கூடிய ஹிஸ்டரி 6000 ஆண்டு, 7000 ஆண்டுக்குள்ளார நாம் ஓய்வு நாளைக்கென்று 1000 வருட அரசாட்சிக்கென்று காத்திருக்கிறோம்னு சொல்லிட்டு நாம கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே நாம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியதற்கு காரணம் இந்த 6000 வருஷத்தை நாம பகுத்தறிந்து பார்க்கறதுக்காக இல்ல. கர்த்தர் என்றென்றைக்கும் உள்ளவர், அவர் என்னன்னைக்கும் சோத்தரிக்கப்படுத்தவர். அந்த அவர் என்னை நினைத்தது இன்னைக்கு நேத்து இல்ல, அந்த அனாதி காலம் முதலாய் அவர் நினைத்தவராய் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்ற 92 நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, சங்கீதம் 92, பர்வதங்கள் தோன்றும் முன்னும் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். சூரியனை கடவுளா வணங்குறவனுக்கு சூரியன் தோன்றுனதுக்கு அப்புறமேட்டு தான் சூரியன் கடவுளா தெரியும். ஆனா சந்திரனை கடவுளாய் வணங்குறவனுக்கு சந்திரன் தோன்றுனதுக்கு அப்புறமேட்டு தான் அது கடவுளா தெரிந்திருக்கும். ஆனால் என் தேவன்
இந்த பஞ்ச பூதங்களோ எவைகளோ இந்த என்ன பர்வதங்களோ தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் அனாதி தேவனாய் இருக்கிறார். அந்த அனாதி தேவன் அனந்த ஞானமாய் என்னை தெரிந்தெடுத்ததுனாலே இன்னைக்கு நான் அவருடைய கிருபைக்குள்ளார அந்த கிருபா பாத்திரமாய் நான் உட்கார்ந்திருக்கிறேன். இதே சங்கீதக்காரர் 103:17 வாசிப்போமே. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஐயா, நீ ரட்சிக்கப்பட்டதுனால உன் பிள்ளைக்கு இல்லப்பா. நீ ரட்சிக்கப்பட்டதுனால உன்னுடைய பேர பிள்ளைக்கு இல்ல. இந்த பிள்ளைக்கும் சரி பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சரி தேவனுடைய நீதியும் அவர் பயந்தவர்கள் மேல் எப்ப இருக்குதா? அனாதியாய். அந்த ஆதியாகமம் 1:1 முன்னாடியே, அந்த 1:1 முன்னாடியே தேவன் என் மீது கிருபையாய் இருந்திருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு நாம பயந்து அனுபவிக்கக்கூடிய இந்த கிருபை சும்மா இலவசமாய் ஏதோ நேத்து வந்ததில்லை, முன்னாடி வந்ததில்லை. இதே சங்கீதக்காரன் அவன் உருக்கமாய் சொல்லுகிறார். ஏன்னா இதை உருகி உருகி ஏன்னா தாய் தந்தை கைவிட்டாலோ இந்த நண்பர்கள் உற்றார்கள் கழிவிட்டாலோ என்னைய தூக்கி எடுத்தவர் என் தேவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நின்னவன் சங்கீதக்காரன். அதனாலதான் அவருடைய வார்த்தைகள்ல இந்த அனாதிங்கிற வார்த்தை ரொம்ப அதிகமாவே இருக்கும். 106:48 வாசிப்போம் சங்கீதத்துல. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் அல்லேலூயா என்பார்களாக. ஆமேன். அவனால ஸ்டாப் பண்ணவே முடியலங்க. நிறைய இடங்கள்ல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இதுல நான் கொஞ்சம் உங்களுக்கு உதாரணத்துக்கு மட்டும்தான் ஒரு சில வசனங்களை மட்டும்தான் எடுத்திருக்கிறேன் ஒழிஞ்சு அவனை ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு அவன் பிரைஸ் பண்றது, அவ்வளவு தூரத்துக்கு அவன் நடனம் ஆடுறது அப்படி இப்படின்னா என்னை இன்னைக்கு நேத்து நீங்க தூக்கல ஆண்டவரே, அநாதி ஸ்நேகத்தினால என்னை தூக்கி இருக்கிறீங்க. நீதிமொழிகளுடைய புத்தகம் 8வது அதிகாரம் 23வது வசனம் வாசிப்போமே. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆமேன். ஆமேன். நான் ஏதோ கோலியாத்த ஜெயிச்சதுனால தாவீது ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டான் அப்படிங்கிறதுனால காட்டிலும் ஏதோ பத்சேபால் சாலமோனுக்காக தீர்க்கதரிசியின் மூலமா பேசி தாவீது கிட்ட போய் அவன் கெஞ்சி கூத்தாடி கேட்டதுனால அபிஷேகம் பண்ணப்பட்டதுனாலயோ இல்ல, அவர் தேவன் ஆதி காலம் முதல் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க இந்த வசனங்களை எல்லாத்தையுமே கேட்கறதற்கோ கையில புத்தகத்தை ஏந்தி வாசிக்கிறதற்கோ ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைன்னு சொல்லி நான் உட்கார்ந்து இருக்கிறதற்கோ தேவன் என்னைக்கு என்னை அபிஷேகம் பண்ணாரு அப்படின்னா, பூமி உண்டாகும் முன்னமே ஆதி முதற்கொண்டாய் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அந்த வெயிட்டேஜ் எனக்குள்ளார இருக்கிறப்போ ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போமே. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஆமென். இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்னாலயோ சின்ன சின்ன சோதனைகளினாலேயோ அல்லது சின்ன சின்ன நமக்கு போராட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னாலே நீ சோர்ந்து போகிறதுனால தேவனும் இந்த ஜனங்களை பார்த்து போராடி அவர் சோர்ந்து போயிட்டாரு, இழப்படைந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இழைப்படைவதும் இல்லை. அதே போலதான் உன்னையும் நீ கேட்கிறாரு, நீ இதெல்லாம் கேட்டது கிடையாதா? நீ இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் மாட்டியா? அவருடைய புத்தியை ஆராய்ந்து முடியாதது. பிரியமானவர்களே, இப்போ கூட ஆன்லைன்ல உட்கார்ந்து இருக்கிறப்ப ஏதோ உட்கார்ந்தா 4 கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம்னா இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் மாறி போகும் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருந்தேனா கூட கர்த்தர் அனாதி தேவன்.
அதனாலதான் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்துல 31வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறதன்படி வாசிப்போமே. பூர்வ காலத்தில் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தில் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். ஆமென். நம்ம இதை பாடுறதுக்கு தான். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரையா. பாடுறப்பெல்லாம் அதனுடைய ஆசுவாசம் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் என்னைய எப்போ சிநேகித்தார் அப்படின்னா, நீ எல்லாம் பாவம் பண்றதுக்கு, பாவம்னாலே என்னன்னு தெரியாதப்பவே அப்பவே அவர் நம்மளைய நேசித்தவரா இருக்கிற. ரோமர் புத்தகம் 16வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போமே. ஆதி காலம் முதல் அடக்கமாய் இருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களிலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான. ஆமென். ஆமென். இந்த ரகசியம் எல்லாமே யாரோ ஒருத்தர் வெளிப்படுத்தினது இல்லைங்க. தேவன் அந்த ரகசியத்தை முத்திரிக்கப்பட்ட ரகசியமா வச்சிருந்த காரியங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அதற்குரிய காரணம் அநாதி தேவனுடைய கட்டளை ஏற்கனவே பிறந்திருக்கு. உங்களுடைய பெயர் எல்லாத்தையுமே சொல்லி உன்னுடைய பெயர்களை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன், தாயின் கருவிலை உருவேற்படுவதற்கு முன்பாகவே நான் பெயர் சொல்லி அழைத்தவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலங்கள் தோன்றுவதற்கு ஆதியாகமம் 1:1 எழுதுறதுக்கு முன்னாடியே தேவன் நம்மளைய இந்த கட்டளைகளை எல்லாவற்றையும் எனக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் குறித்து வைத்த தீர்க்க தரிசன ஆகமங்களுக்காய் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கக்கூடிய நேரம் இது. 1 யோவான் 2வது அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிப்போமே. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமென். இப்ப நம்ம அனாதின்னு நம்ம பேசிட்டு இருக்கோமே. இந்த அனாதி காலத்துல நான் தோன்றுறதுனால அதுக்கு இடையில வந்திருக்கக்கூடியது பணமோ, காசோ, பதவியோ, பட்டமோ, நாம வச்சிருக்கக்கூடிய குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவங்க, சின்னவங்கன்னு இருக்கக்கூடிய எல்லா காரியமுமே ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ நிலைத்து நிற்பான். அந்த அனாதி போல நானுமே அனாதியாய் நிலைத்து நிற்கணும் அப்படின்னா இந்த இடையில தோன்றுனது எதுவுமே என் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா சங்கீதக்காரன் சொல்றான் 71:6, சங்கீதம் 71:6 வாசிப்போமே. நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். ஆமென். 139வது சங்கீதம் 13வது வசனத்தை சேர்த்து வாசித்தது. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். ஆமென். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். அவன் சொல்றான். சங்கீதக்காரன் அவனுக்கு தகப்பனும் கைவிட்டுட்டான், தாயும் கைவிட்டுட்டார்கள், என்னை பாவத்துல உற்பவித்தவனாய் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற லெவலுக்கு அவனுடைய காரியங்கள் எல்லாமே அவனுடைய சொந்த சகோதரர்களுக்குள்ளார ஆதரிக்கப்படல. ஏன் ராஜாவா அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி வந்தப்போ அவனை தவிர மீதி மகன்களை எல்லாத்தையுமே காட்டுறாரு. பட் அந்த இடத்துல ஆவியானவர் சொல்லி அனுப்புனது வேற, பாக்குற ஆட்கள்லாம் வேற. ஏன்னா தகப்பனால கொண்டாந்து கூட நிறுத்த முடியல. இவனை ராஜாவுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு இவன் தான் ஒருத்தன் தான் அப்படிங்கிறது மாதிரி கொண்டாந்து நிறுத்தப்படவில்லை. அப்படி தன்னுடைய கர்ப்பத்திலேயே அவன் உற்பவிக்கப்பட்ட விஷயங்கள்ல தாவீதனுடைய மறுபக்கம் அப்படிங்கிற ஒரு செய்தியில நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இருந்தாலும் ஆனா அவன் உற்பவித்த அந்த நாள் முதலாவே இவன் சரியாய் பாதுகாக்கப்படவில்லை. அந்த வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே,
ஏன்னா ஒரு யூதனுடைய பிள்ளை எந்த பிள்ளையுமே ஆடு மேய்ச்சதில்லை. இவனுடைய சகோதரர்களும் ஆடு மேய்ச்சதெல்லாம் இல்லவே இல்லை. இவனை மட்டும்தான் ஆடு மேய்க்க சொன்னாங்க. இவனை மட்டும்தான் கொண்டு போய் போர் சேவகத்துல கூட இல்லாம அவனை கொண்டு போய் என்ன செய்ய சொன்னாங்க? அவனை போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவனா இருக்க சொன்னாங்க. ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறான், மீதி இருக்கக்கூடிய பிள்ளைங்களாம் இருக்குது, தாவீது மாத்திரம் இல்லை அப்படின்னா இவனை தன்னுடைய சகோதரர்களுடைய பந்தி இருப்பு அப்படியே அவமாய் போவதாகன்னு சொல்லிட்டு அவன் ஜெபிக்கிற மாதிரி இருக்குது. அவனுக்கு ராத்திரி ஆனா சரியான சாப்பாடு இல்லாத அளவுக்கு இருந்திருக்கிறான். அவனுக்கு காடியும் சாதாரணமான ஏழ்மையான தங்குதலும் மாத்திரம் அவனுக்கு இருந்திருக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பத்திலையுமே அவனை நோக்கி பார்த்தவர். அனாதி தீர்மானத்தின்படி அவனை தாயின் கர்ப்பத்துல ஒருவேற்படுவதற்கு முன்பாகவே அவனை முன்குறித்தவர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமே. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷுரனே, பயப்படாதே. ஆமென். பிரியமான பிள்ளைகளை, நீங்க தாசனாகிய யாக்கோபு, நீங்க தெரிந்தெடுத்து கொண்ட யெஷுரன் நீங்க. அதனால இந்த உலகத்தின் நிகழ்வுகள் எவைகளாய் இருந்தாலுமே, நம்மை எதிர்த்து பேசக்கூடிய காரியங்கள் எந்த நாவுகளாய் இருந்தாலுமே பயப்படாதே. ஏன்னா தாயின் கர்ப்பத்திலே ஒருவேற்படுவதற்கு முன்பாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் என் தேவாதி தேவன், என் ராஜாதிராஜன், என் கர்த்தாதி கர்த்தர், என் அருள்நாதராம் இயேசு கிறிஸ்து. இதே ஏசாயா 44 24வது வசனத்தை வாசிப்போமே. உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். ஆமென். அந்த வானத்தை விரித்து பூமியை பரப்பினேன் அப்படின்னா உன்னை கர்ப்பத்தில் உருவாக்கினவர் நான் தான். ஆனா நீ வெளிப்படுவதற்கு 1992 இருந்திருக்கலாம், 95 இருக்கலாம். வெளிப்படுறதுக்கு அவ்வளவு நாள தேவன் முன்குறித்து வச்சார். அது அவருடைய அனாதி தீர்மானம். பட் அனந்த ஞானத்தின்படி உருவாக்குன அந்த தேவன் இன்னைக்கு நம்மை தோன்றினது முதலாய், இதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 46வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரேலின் சந்ததியில் மீதமாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். அம்மேன். ஆமென். நம்மளை தாங்கினவரு, நம்மளை போஷித்தவரு, நம்மளைய உற்பத்தியா முதல் இன்னைக்கு வரைக்கும் ஏந்திரவரு என் அருள்நாதராம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்படி நிக்கக்கூடிய அந்த தேவன் நம்மளைய இன்னைக்கு வரைக்கும் அவர் தூக்கி நிறுத்தினவராய்தான் இருக்கிறார். ஏன்னா அதற்காகத்தான் அவர் நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 16வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போமே. தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். ஆமென். தாயின் கருவிலிருந்து தலைமுடி சிரைக்கப்படலைன்னா கூட அவனுக்குள்ளார ஒரு பலன் இருக்குங்கிறத ஒரு பிரத்யேகமாய் அவன் தாயின் கருவில ஒரு வேறுபடுவதற்கு முன்பாகவே நிச்சயித்து வைத்திருந்தது ஒரு அனாதி தீர்மானம். பிரியமான பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்குள்ளார அந்த அனந்த ஞானமும் அனாதி தீர்மானமும் இந்த சபையின் மூலமாய் வெளிப்படணும் அப்படின்னா உங்களையுமே கர்ப்பத்துல உற்பத்தி ஆனதற்கு முன்பாகவே நம்மளை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அப்படின்னா இது மாதிரி தெரிந்தெடுத்திருக்கக்கூடிய விஷயத்துல நாம் இன்னும் எவ்வளவு அதிக ஜாக்கிரதையாய் அதிக பிரயாசமாய் நடக்க வேண்டிய நாட்கள் இன்னும் இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போமே. சங்கீதம் 58:3 வாசிங்களேன்.
துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். ஆமென். ஏன் நீ நல்ல வழியில நடந்தாலும் கர்ப்பத்துல இருந்துதான் நடக்கிற, கெட்ட வழியில நீ நடந்தாலும் நீ உருவேறுபடுறதுக்கு முன்னாடியே நடக்கிற. ஏன்னா வயிற்றுல இருந்து பிறந்தது முதல், அது பேசுறதுக்கு எப்படியும் 3 வயசுக்கு மேல ஆகுது. பொய் உண்மை அப்படிங்கிறது பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே 3 வயசுக்கு மேல ஆகுது. ஆனால் தேவனுடைய அனந்த ஞானமும் அனாதி தீர்மானமும் உம்மேல இருந்துச்சுன்னா, வயிற்றுல இருந்து பிறந்தது முதலாய் நீ உண்மையை சொல்லிதான் வாழ்ந்திருக்கணும். அதுல பொய் சொல்லி வழி தப்பி போகிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்படி இல்லை, நாம் வழி மாறினவர்களாய் இருக்கிறவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னா உண்மையை மாத்திரமே எப்பையில இருந்து அப்படின்னா கர்ப்பத்தில் உற்பவித்தது முதலாய், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதலாய் நான் பேச வேண்டியது கர்த்தருக்கு ஏதுவாய் இருக்கக்கூடிய உண்மைகள் மாத்திரமே. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் முதல் 6 வசனத்தை அப்பவே வாசித்துருங்க சிஸ்டர். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயையுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். ஆமென். 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 இயேசு கிறிஸ்துன்ற பேரு 2000 வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்திருக்குது. நீ எப்படி சொல்லலாம் உலக தோற்றத்திற்கு முன்பாய் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் இந்த 6 வசனங்களிலுமே நாம வாசித்து பார்த்தோமேனால், முதல் வசனத்துல வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தினால இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவில கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசமாய் இருக்கக்கூடிய, முதல்ல சொல்லக்கூடியது இயேசு கிறிஸ்து, அடுத்து சொல்லக்கூடியது கிறிஸ்து இயேசுன்னு மாறி வந்திருக்கும். நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உண்டாவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு வரக்கூடிய அந்த வசனம் 4வது வசனத்தை திரும்ப வாசிங்க சிஸ்டர். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமென். நம்மளை தெரிந்தெடுத்து கொண்டது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் புத்திரராகும்படிக்கு, அவருடைய சித்தத்தின்படி 6வது வசனம் சொல்லுகிறதன்படி நம்மளை புத்திரராகும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்மை இன்னைக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து தெரிந்தெடுத்து கொண்டார். ஆனா அவரை நமக்கு முன்பாக பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாகவும் நிறுத்தும்படிக்கு உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. கவனிங்க, உங்களை தெரிந்தெடுத்து கொண்டது போன வருஷம் இல்ல, முந்தின வருஷம் இல்ல, நீங்கள் தாயின் கருவில உருவாகுவதற்கு முன்பாகவே. சொல்ல போனோம்னா உன் தாத்தா பாட்டி எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள், அதான் அனாதி தீர்மானம், அனந்த ஞானம். அதுதான் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை அப்படியே ஸ்ட்ரெச்சா வாசிருங்களேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரமும் செய்தார். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு
தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். ஆமென். நம்மள ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறதே அதுக்காக தாங்க. நீங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதுக்கு அவருடைய செய்கையினால 5வது அதிகாரத்துல 6வது வசனமும் சரி, 7வது வசனமும் சரி, 10வது வசனமும் சரி, கிறிஸ்து இயேசுவுக்குள் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் எனக்குள்ளார வச்சிருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் சாதாரண ஐஸ்வர்யம் இல்ல, மேன்மையான ஐஸ்வர்யம் இல்ல, மகா மேன்மையான ஐஸ்வர்யமா தான் 1000 வருட அரசாட்சி அவைகளுக்குள்ளாரே வைத்திருக்கிறதுனால வரும் காலத்துல விளங்க பண்ணுகிறதற்காக. அப்ப இனி வரக்கூடிய காலத்துல இவைகளை எல்லாவற்றையும் விளங்க பண்ண வேண்டும் என்பதற்காக அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்கார வைக்கவும், 1000 வருட அரசாட்சியில ஆளுகை செய்யவும், நற்கிரியைகளை செய்வதற்காக. பிரியமான பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய கிரியைகள் எல்லாமே நற்கிரியைகள் அப்படின்ற ரேஞ்சில இருக்கணும். அப்படின்னா நீ தோன்றினது, நீ உருவாக்கப்பட்டது, உன்னை ஞானஸ்நானம் கொடுத்து வளர்த்தது எல்லாமே எதற்காக அப்படின்னா அவருடைய அனந்த ஞானத்தையும் அனாதி தீர்மானமும் இது எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும்ன்றதுக்காக தான். மத்தேயு 16:20 வாசிப்போமே. அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அத ஏன்னா பேதுரு கிட்ட நான் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தான் வரப்போற மெசியா அப்படின்னு சொல்றப்போ இயேசு கிறிஸ்து திரும்ப அவங்க கிட்ட பதில் சொல்றாரு, நான் தான் கிறிஸ்துவாகிய இயேசுன்றத சொல்லாத அப்படிங்கிறாரு. ஏன்னா இவங்க கிட்ட இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனா கிறிஸ்துவாகிய இயேசுங்கிறது யூதனுக்கு தெளிவா தெரியுங்க. அதே ரோமர் 3:24-26 வாசித்துருங்களேன். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீட்டு கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவினுடைய இரக்கத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் கிருபாதர பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமென். ரோமர் 6:3 வாசித்துருங்களேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஆமென். பிரியமான பிள்ளைகளே, நீங்க கிருபாதார பலியிலாக அவருடைய சமூகத்துல போய் இலவசமா நிக்கிறதுக்காக அவருடைய கிருபையினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, நீங்க இதனால் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஞானாஸ்தானம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா, அந்த தேதியை நீங்க ரட்சிப்பினுடைய ஆரம்பத்தினுடைய நாள் அந்த தேதியாய் இருக்கும். ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளார ஞானஸ்தானம் பெற்ற நாம் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளார நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னா 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய ஹிஸ்டரியை தேவன் எழுத ஆரம்பித்தவராய் இருக்கிறார். அவருக்குள்ளாரே நான் ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறேன் அப்படின்னா உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களுடைய ஹிஸ்டரியை தேவன் தூக்கிட்டு போறார். பிரியமானவர்களே, நாம 2000 வருஷம் ஹிஸ்டரியை பேசுறதற்காக நாம சார்ந்திருக்கக்கூடிய சபைகள் பெரிதா இருந்திருக்கலாம், நாம் சார்ந்திருக்கக்கூடிய போதகர்கள் பெரிதா இருந்திருக்கலாம். அது பேசுறது 2000 வருஷத்துக்குள்ளார இருக்கக்கூடிய ஹிஸ்டரி. பட் எனக்கு வேதம் பேசுகிறது, நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளார ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் மரணத்திற்குள்ளார ஞானஸ்தானம் பெற்றோம் என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? அவர் அடிக்கப்பட்ட வண்ணமா இருந்தது எப்போ? உலகம் தோற்றுவதற்கு முன்பாகவே அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்துல 8:1-2 வாசிப்போமே. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவராய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. ஆமென். இந்த உலகபூர்வமா இருக்கக்கூடிய பிரமாணத்துல இருந்து நம்மளைய விடுவிச்சிருக்கிறது அப்படின்னா அது அனந்த ஞானமும் அனாதி தீர்மானமுமாய் இருக்கக்கூடிய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாரே நான் பிரித்தெடுக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். எப்போ இந்த அனந்த ஞானத்தையும் அனாதி தீர்மானத்தை நான் முழுசா உணர்றேனோ அப்பதான் நாம சொல்ல முடியும். ரோமர் 8:39 படி, ரோமர் 8:39, உயர்வானாலும்
தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். நம்மளைய பிரிக்க முடியாது அப்படின்றது எப்போ நீங்க என்னுடைய ஹிஸ்டரி அனந்த ஞானமும் அனாதி தீர்மானத்தை வெளிப்படுத்துவதற்கு இருக்குதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேனோ அப்பத்தான் நீங்க அவருடைய அன்பில் இருந்து பிரிக்க முடியாது. ஏதோ நான் இவங்க சொல்லி ஞானஸ்தானம் வாங்கினேன், அவங்க சொல்லி ஞானஸ்தானம் வாங்கினேன், இவங்களுக்குள்ளார நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன், அவங்களுக்குள்ளார ரசிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய ஹிஸ்டரியை என்னைக்கு சின்னதாக்குறீங்களோ, அந்த சின்னதாக்குறப்போ தாழ்வும் சரி, வேற எந்த சிருஷ்டியும் சரி, உயர்வும் சரி, நம்மளைய கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிச்சு விட்டுரும். ஆனா நான் எப்ப கிறிஸ்து இயேசுவிற்குள்ளாக அப்படின்னு சொல்லி என்னுடைய ஹிஸ்டரிய 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் தூக்கிட்டு போயிடனோ, அப்பத்தான் உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் என்னைய இடையில இருந்து பிரிக்கவே முடியாது. ரோமர் 15:6 வாசிப்போமே. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். ஏன் இந்த சபை ஒண்ணுபட்டிருக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்கணும், எல்லாரும் ஒன்றே பேசணும்னு சொல்லிட்டு நாம பேசுறதுக்கு காரணம் அவர் மாதிரியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா நமக்கு பிதா சொல்லுகிறது தான், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது தான், இயேசு கிறிஸ்து செய்யறாரு. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்கள் ஒன்றாய் இருப்பார்களாக அப்படின்னு சொல்லிட்டுலாம் வசனம்லாம் சொல்றதுக்குரிய காரணம், நாம ஒரே சபையாய் குடும்பத்துக்குள்ளார ஒரே ஐக்கியமாய் அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து விட்டுட்டு போனது என்னது? ஆபீஸ் டிஃபரன்ஸா இருந்தாலும் தேவன் ஒருவரு. உங்களுடைய அவயங்கள் குடும்பத்துல கணவன் அவயமா இருந்தாலும் சரி, மனைவி அவயமா இருந்தாலும் சரி, பிள்ளைகள் அவயமா இருந்தாலும் சரி, ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருப்பதற்கு அனுக்கிரகம் இந்த நாளிலே செய்வாராக. ஏன்னா நீங்கள் எல்லாருமே அனாதி தீர்மானத்தின்படி தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள். ஏதோ ஏதோ இன்னைக்கு அன்னைக்குன்னு சொல்றதுக்கெல்லாம் இல்ல. பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கக்கூடிய தேவன் அவர் தருவாருங்க. வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் பொறுமையும் ஆறுதலையும் தருவார். ரோமர் 16:3 வாசிப்போமே. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாளையும் வாழ்த்துங்கள். அடுத்தது அப்படியே 1 கொரிந்தியர் 1:2. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தமான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அடுத்து 1 கொரிந்தியர் 1:30 அப்படி வாசித்துருங்க சிஸ்டர். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. இந்த பகுதிகள் எல்லாமே எல்லாரையுமே ஒவ்வொரு இடத்துலயும் அறிமுகப்படுத்துற. ஆக்கிலாவை பிரிஸ்கிலாவை சரி, கொருந்து சபை ஆட்களா இருந்தாலும் சரி, மேற்கொண்டு அவங்களுக்கு எழுதக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அந்த அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த ஆரம்பத்துல கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படிங்கிறத அழுத்தி தான் வசனம் சொல்லும். இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடிய காலம் எல்லா இடத்துலயும் வந்தாலும், ஆனா நீ இருக்கிறது, நீ தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டது கிறிஸ்து இயேசுவுக்குள் அனந்த ஞானத்திலையும் அனாதி தீர்மானத்தின்படி நீ எடுத்துக்கொள்ளப்பட்டவனாய் இருக்கிறாய் என்பதை ரொம்ப அழுத்தி வேதம் சொல்லுகிறதாய் இருக்கிறது. நாம வாசிப்போமே 1 கொரிந்தியர் 15:31. நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். ஆமென். அப்போ அவர் சொல்லக்கூடியது, நான் செத்தாலுமே திரும்ப வாழ்றது யாரை வச்சு அப்படின்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ளாரை நான் வாழுகிறவனாய் இருக்கிறேன். அதை விட 1 கொரிந்தியர் 16:24 வாசிங்களேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு எல்லோரும் கூட இருப்பதாக. ஆமென். இதை தாங்க இன்னைக்கு வேதம் இன்னைக்கு ரொம்ப அழுத்தி சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளார இருக்கக்கூடிய அன்பு. அவன் அதனால் வரைக்கும்
பவுல் வந்து இயேசு கிறிஸ்துவ அப்படின்னு சொல்லக்கூடிய யாரா இருந்தாலுமே அவன் துன்புறுத்துறதுக்கு கடிதம் வாங்கிட்டு போனதுக்கு காரணம் அவர் இயேசு கிறிஸ்துவ மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்ததுனாலதான். நீ துன்பப்படுத்தக்கூடிய இயேசு கிறிஸ்து நானே அப்படின்னு என்னைக்கு அவர் சொல்றாரோ அப்படின்றப்ப ஐஎம் தட் ஐஎம்னா காட் த ஃபாதரும் சன் த காடும் ரெண்டு பேரும் ஒருத்தர் தான்றதை என்னைக்கு அவன் கிறிஸ்து இயேசுன்னு சொல்லி அந்த அன்பை ருசித்தவனோ அன்னைக்கு அவன் எல்லாத்தையும் நஷ்டம்னு எல்லாத்தையும் குப்பைன்னு கருதிட்டு அவன் போனது எல்லாமே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாரே தான் அவன் போனான். எல்லாத்தையுமே அவருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒப்பு கொடுத்து போனான். அப்ப அந்த அன்பு உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக, இன்னைக்கு இந்த சபையோடு கூட இருப்பதாக, இந்த சபையின் மூலமா வெளிப்படுவதற்காக தேவன் இதன் நிமித்தம்தான் தேவன் நம்மளை வந்து நிர்ணயித்தவராய் இருக்கிற 2 கொரிந்தியர் 4:5 வாசிங்கள. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களை இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். ஆமென். ஆமென். இதுக்கு நான் விளக்கமே சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவ கர்த்தர்னு சொல்றதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த சபையே இருக்குது. அதனால பிரியமானவர்களே, அந்த அன்பு நமக்குள்ளார பூரணமாய் இருப்பதற்கு நம்மளுடைய பிரயாசம் இந்த நாட்கள்ல இன்னும் அதிகமாய் மாறுவதாக. எபேசியர் 3:1 வாசிங்களேன். இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். அதே 3:21 வாசிருங்க சிஸ்டர். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். புறஜாதிக்கு யூதனுடைய மதம் கிடையாதுன்னு வச்சிருந்தது அன்னைக்கு வரைக்குமே. ஆனா அத உடைச்சது பவுலா இருந்தாலும், ஆனா அவனுக்குள்ளார இருந்த அன்பு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். அப்போ உலகம் தோற்றத்திற்கு முன்பாகவே புறஜாதியாருக்கும் இதே கடவுள் தான் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணது பவுல் கொண்டு வந்ததில்ல. அது அவருடைய அனந்த ஞானத்திலையும் அனாதி தீர்மானத்திலையும் ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை தலைமுறை தலைமுறை தோறும் விளங்க பண்ணக்கூடிய விதத்துல அவன் பாராட்டினது என்னன்னா, கிறிஸ்து இயேசுங்கிற அந்த பேரை வச்சுதான். ஏன்னா இந்த இடத்துல அவங்க ஆவியானவர் தெளிவா எந்தெந்த இடத்துல இயேசு கிறிஸ்துன்னு எழுதணும், எந்தெந்த இடத்துல கிறிஸ்து இயேசுன்னு எழுதணும்னு சொல்லிட்டு நீங்க பிரிச்சு வாசித்து பாருங்களேன். நீங்க வேதாகமத்தை புதிய ஏற்பாடுல பல முறை நீங்க வாசித்திருப்பீங்க. ஆனா இயேசு கிறிஸ்துன்னு பேர் வர இடத்துலயுமே கிறிஸ்து இயேசுன்னு வரக்கூடிய இடத்துலயுமே ரெண்டையுமே நீங்க பிரிச்சு வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிறிஸ்து இயேசுன்னு எந்தெந்த இடத்துல எல்லாம் சொல்லுதோ அந்த இடம் எல்லாமே அனாதி தீர்மானமும் அனந்த ஞானமும் இருக்கக்கூடிய இடமா தான் இருக்கும். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே ஆதி காலத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லக்கூடியதா இருக்கும். பிலிப்பியர் 2:5 வாசிப்போமே. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவது. ஆமென். அந்த சிந்தை தான் இன்னைக்கு நம்மளோட கூட இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த 2 வித்தியாசத்தை இன்னைக்கு நான் எடுத்து சொல்லுகிறவனாய் நான் இருக்கிறேன். அப்படியே தொடர்ச்சியா 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்துருங்க. அதுக்கப்புறமேட்டு 8ல இருந்து அந்த 12 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போமே. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமோ விருத்த சேதனம் உள்ளவர்கள். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியானாலும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருக்கிறதற்கு தகுதியாகும் படி.
அப்போ எப்படி ஆகிலும் அப்படின்னா எப்படி ஆயினும் அப்படின்னா அதனுடைய நம்ம சாதாரண தமிழுக்கு நம்ம அதை கொண்டு போனோம். அப்படியாச்சும் எப்படியாச்சும் நான் பரலோகத்துக்கு போவேன்யா, எப்படி ஆகினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு, எப்படியாச்சும் நான் திரும்ப உயிர்த்தெழுகிறதுக்கு தகுதியாகும்படிக்கு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமாய் கருதுகிறேன். நான் அடைந்தாயிற்று, தேறினவனானேன் அப்படின்னு சொல்றதற்கு, ஏன்னா நான் பிடிக்கப்பட்டது ஏதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் வாங்கின பிள்ளைகளே, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், நீங்கள் பிடிக்கப்பட்டிருப்பது கிறிஸ்து இயேசுவிற்குள்ளாரு. கிறிஸ்து இயேசுக்குள்ளார நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். நான் அடைந்தாயிற்று. 12வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆசையாய் நான் தொடர்கிறேன். பிரியமானவர்களே, அந்த ஆசையோட நீங்க தொடரணும் அப்படிங்கிறதற்காகத்தான் தேவன் இந்த நாளில நம்மோடு கூட இவ்வளவாய் நமக்குள்ளார பேசுகிறவரா இருக்கிறார். அந்த 14வது வசனத்தை வாசிங்களேன். 14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அம்மேன். இலக்கை நோக்கி நீங்க ஓடணும் அப்படின்னா தேவன் நம்மை இந்த நாளில அந்த பந்தய பொருளுக்காக தான் 1000 சாட்சியில நீங்க அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மகா மேன்மையானவர்களே, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு, தேவனுடைய பரம அழைப்பினுடைய இலக்கை நோக்கி நாம தொடர்ந்து ஓட தேவன் நம்மை தேறினவர்கள் யாவற்றையும் 15வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அம்மேன். பெரியமானவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தயவாய் தேவன் கேட்டுக்கொள்ளக்கூடியது இந்த ஒரே ஒரு காரியத்துல நீங்க தேறினவராய் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். வேற எதுலையாச்சும் நீங்க இதையும் தாண்டி நாம இந்த சபை ஐக்கியத்துக்குள்ளார இருக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு நோக்கமோ வேற ஏதாச்சும் சிந்தையா இருந்தாலும் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏன்னா இதே பிலிப்பியர் புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போமே. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். அம்மேன். இப்போ நம்மளைய காத்து கொள்ளக்கூடியது எதுனா அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ளார காத்து கொள்ளக்கூடிய அந்த மேலான சமாதானம் உண்டாய் இருப்பதாக. என்ன, நமக்கு கொஞ்சம் குயிக் சம்மரியில ரொம்ப வேகமா நான் போறேன். ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 16வது அதிகாரம் 7 முதல் 11 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7வது வசனம் சரி, 9வது வசனம் சரி, 11வது வசனம் சரி, 10வது வசனத்துல சரி, ஒவ்வொரு இடத்துலயுமே பழைய ஏற்பாட்டுல நீங்க வாசித்து பாத்தீங்க அப்படின்னா தூதன்ற வார்த்தை எல்லா இடத்துலயுமே இருக்கும். பட் தூதனானவர் அப்படிங்கிறது கொஞ்சம் அழுத்தி சொல்றப்போ குறிப்பிடக்கூடிய எல்லா இடமுமே இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை குறிக்கக்கூடியது. அனாதி தீர்மானத்தின்படி அனந்த ஞானத்தோடு கிறிஸ்து இயேசுவாய் நிற்கக்கூடிய அந்த இடத்துல நிற்கக்கூடியது. ஆகாரோட பேசினது வனாந்தரத்துல, அந்த சூர் வனாந்தரத்துல அந்த ஆகாரோட பேசினது இயேசு கிறிஸ்துவே. அதே போல ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 21வது அதிகாரம் 22வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன்,
இதோ அடியேன் என்றான். 15வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, இப்போ இதுல தூதன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இடங்களும் உண்டு, தூதனானவர் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இடமும் உண்டு. இந்த மேஜரா முக்கியமா இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லுமே பேசினது இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையினுடைய பிரசன்னம் மாத்திரமே. நீங்க வேதத்துல எங்கிட்ட வேணாலும் புரட்டி விரட்டி வாசித்து பாருங்க. அப்படி வாசிக்கிறப்போ அந்த தூதனானவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டப்ப எனது ஆகாருக்கு பேசினதும் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மகிமை மாத்திரமே. இந்த ஆபிரகாமனுடைய பிள்ளைய கொல்றப்போ அவனுக்கு இடையில பேசினது இயேசு கிறிஸ்துவின் மகிமை மாத்திரமே. பிழையாம் தீர்க்க தரிசியோடு என்னாகமத்தினுடைய புத்தகம் 22 இருந்து 24 வரைக்கும் வாசிங்களேன். அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடு கூட இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தன்னுடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையின் வழியில் திரும்ப பிழையாம் அதை அடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருக்கிற திராட்சை தோட்டங்களில் பாதையிலே போய் நின்றார். அம்மேன். அப்போ இதுல 3 தரமே வந்தப்ப தூதன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கவே மாட்டாங்க. ஆவியானவர் தெளிவாதான் அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறதுக்கு பிழையாமோட பேசினதும் அதே இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை தான். தூதன் அப்படின்னு சொல்றக்கூடிய இடத்துல தூதன் பேசியிருப்பான். தூதனானவர் அப்படின்றப்போ யோபுவினுடைய புத்தகம் 33வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போமே. ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாய் இருந்தாரே ஆகில். ஆமென். அந்த அனுசாரி, சாமாசி இதெல்லாம் நமக்கு பழைய தமிழ் ரொம்ப அதிகமா விளங்கவே விளங்காது. ஆனா அனுசாரி அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அப்படி ஹெல்ப் பண்ற மாதிரி ஒருத்தர் வேணும், எனக்காக ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி ஒருத்தர் வேணும், எனக்காக ஒருத்தர் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது தான் அனுசாரி. அனுசாரிக்கு பண்றதுக்கு யார் வேணும்னா சாமாசி பண்ணுகிற தூதனானவர். தூதன் இல்ல, நான் தாமாத்தி பண்ணுகிற தூதனானவர் அப்படின்னா அந்த தூதனானவர் அப்படிங்கிறது அவனுக்கு யார் வேணுமா அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே அவனுக்குள்ளாரே 2 பேருக்கு இடையில சமாதானம் பண்ணக்கூடிய தூதன் அப்படிங்கிறதுக்காக தான் சாமாசி பண்ணுகிற தூதனானவர். இந்த இடத்துல தூதன்னு போட்டா தப்பே கிடையவே கிடையாது, சமாசி பண்ணுகிற தூதன்னு போட்டா தப்பே கிடையாது. பட் ஆவியானவர் எனக்கு ஒரு எழுத்தும் ஒரு புள்ளியும் ஒரு உறுப்போ அழியாதுன்னு சொல்லி இருக்கக்கூடியது என்னுடைய சிந்தையில தெளிவா இருக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணு. அப்போ இந்த வார்த்தை பேசணுன்றதுக்காகவே அந்த இடத்தை தூதன்னு போடாம தூதனானவர்னு போட்டு வச்சிருக்கிறதுக்கு இரு திறத்தாரையும் சமரசம் பண்ணி வைக்கக்கூடிய அனுசாரியான சாமாசி பண்ணுகிற தூதன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்படி இவங்க என்னது முட்செடியின் நடுவில் நின்று பேசினதும் தூதனானவர் அப்படின்னு தான் போட்டிருக்கும். இஸ்ரவேலருக்கு முன்பாக அவர்கள் கடந்து செல்வதற்கு அந்த இடத்துல பேசினது உனக்கு முன்பாக சென்று எல்லாத்தையுமே நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது தூதனானவர் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஆனா இதை காட்டிலும் எல்லாத்த காட்டிலும் நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 13வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிப்போமே. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தான் ஆகிய சோரா ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீ அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். ஆமென். ஆமென். இப்போ நீங்க அதுல இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா
மனோவா தேவன்கிட்ட பேசுறான். தேவன்கிட்ட பேசின உடனே தூதனானவர் இறங்கி வந்து அவர்கிட்ட பதில் சொல்றாங்க. பதில் சொல்றப்போ நீங்க வந்து எனக்காக வந்து பலிகளை எல்லாத்தையும் செலுத்துவாயாக அப்படின்னு சொல்ற சமயத்துல அது வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தான். கர்த்தருடைய தூதனை நோக்கி அவன் பேசிக்கிட்டே இருந்தான். என்னோட கூட சேர்ந்து நீங்க வந்து சாப்பிட வாங்க அப்படி இப்படின்னு பலியை செலுத்துறதுக்காக 16வது வசனத்துல இருந்து வாசிங்க சிஸ்டர். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்கச் சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாது இருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். நாம ஏற்கனவே யோவேல் புத்தகத்துல வாசித்தாலும் சரி, எசேயா தீர்க்கதரிசன அவருடைய நாமம் அதிசயம் அப்படிங்கறத வந்து இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடப்படுறப்போ நாம எல்லாத்தையுமே தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல வாசிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவருடைய நாமம் அதிசயம்னு இருக்கும். ஆனா மனோவாவுக்கு என்னாகமத்தினுடைய புத்தகத்துல அவன் வந்து கேட்கிறப்பவே நீங்க யாருன்னு சொல்லி நான் பலி செலுத்துறதுக்கு அப்படின்னு சொல்றப்போ, நீ எங்கிட்ட சோறு போட்டாலும் நான் சாப்பிட போறது இல்லை, ஆடு அடிச்சு கொடுத்தாலும் நான் வந்து பிரியாணி செஞ்சாலும் நான் சாப்பிட போறது கிடையாது. நான் இப்போ நீ செலுத்துறதா இருந்தா கர்த்தருக்கு பலி செலுத்து அப்படின்னு சொல்றப்ப பேர் கேட்கிறப்ப அவர் சொல்லக்கூடிய பேர் அதிசயம். இந்த ஒரு வார்த்தைங்க தூதனானவர் அப்படிங்கறத இயேசு கிறிஸ்து அப்படிங்கறத எல்லா இடத்துலயுமே குறிக்கக்கூடியதா இருக்கு. சரி, ஓகே. அவன் 19வது வசனத்தை வாசிங்க, 19, 20. மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகம் குப்பர விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள். அப்ப பலி செலுத்தினோடனே பலியில இருக்கக்கூடிய அந்த புகை எழும்புறப்போ அந்த புகையில மேல ஏறி போகிறப்பதான் அவனுக்கு தெரியுது, நான் பேசிட்டு இருந்தது தூதன்ட்ட இல்ல கர்த்தர்கிட்டயே பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி அப்பதான் அவனுக்கு தோணுது. அப்போ அவன் சொல்றான், நான் கர்த்தரையே பார்த்துட்டேன், நான் என்னத்த ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறப்பதான் தேவன் சொல்றாரு, தூதனானவர் அப்படின்றப்போ இயேசு கிறிஸ்துவை நான் கண்டேன். அப்பவே அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். என்னாகமத்தினுடைய மனோவா அவன் பார்த்தவனாய் இருக்கிறான். கடைசியா சக்கரையாவினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போமே. அப்பொழுது நான், என் ஆண்டவரே, இவர்கள் யார் என்று கேட்டேன். என்னோட பேசுகிற தூதனானவர், இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். அம்மேன். இனிமே தான் காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லி சக்கரியாவுக்கிட்ட சொல்றப்போ அவருடைய நாமம் அதிசயமானதாய் இருந்து இன்றைய நாளிலே கிறிஸ்து இயேசுவாய் நமக்குள்ளாரே வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். பெரியமான பிள்ளைகளே, காலங்கள் சமீபமாய் இருக்கிறதுனால அநாதி தீர்மானத்தையும் அனந்த ஞானத்தின்படியும் நம்மை கிறிஸ்து இயேசுவிற்குள்ளாரே நம்மை தெரிந்தெடுத்து கொண்டவர்களாய் தேவன் இருக்கிறார். அதனால இந்த சபையின் மூலமாய் வெளிப்படுவதற்கென்று இவைகளை எல்லாவற்றையும் நிர்ணயித்து வைத்தவராய் இருக்கிறார். எனவே நாம் அந்த அழைப்பிற்கு ஏற்ற விதத்துல நாம வச்சிருக்கக்கூடிய அழைப்பு ஏதோ சின்னது கிடையாது. இந்த சார்ந்திருக்கக்கூடிய சபையும் சிறியதானது அல்ல. நாம் சார்ந்திருப்பது அநாதி தீர்மானத்தின்படி அனந்த ஞானத்தின்படி இருக்கக்கூடிய மகா பெரிதான சேனைகளோடு கூட நாம் இணைந்திருக்கிறோம். எனவே நாம் தலைகளை தாழ்த்துவோம், தேவனுடைய சமூகத்துல நாம் செபிப்போமே.
மகா இரக்கமும் கனமும் பொருந்திய எங்கள் பரமநேஸ்வரே, உம்முடைய பரிசுத்த மிகுந்த வல்லமைக்காய் கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படியே எங்களை உன்னதங்களில் இருக்கக்கூடிய துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் உம்முடைய அனந்த ஞானத்தின்படி வெளிப்படுத்துவதற்கென்று சபையாய் ஒன்று சேர்த்திருக்கிறேன் ஆண்டவரே. அவைகளில நாங்கள் நிலைத்திருக்கவும் பரிபூர்ணப்படவும் இந்த நாளிலே கேட்கப்பட்ட வசனத்தின்படியே நிறைவான ஆவியானவருக்குள்ளாரே வழி நடத்தப்பட தூதனானவர் இவர்களோடு கூட நின்று பேச தேவரீர் ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதியும். இதோ நாங்கள் திக்கற்றவர்களாயிராதபடிக்கு எங்களுடைய தாயின் கருவில தெரிந்தெடுத்து கொண்ட என் தேவாதி தேவன் எங்களோடு கூட இருக்கிறதுனால உம்முடைய அநாதி சிநேகத்திற்காகவும் உம்முடைய காருண்யத்திற்காகவும் கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். பயப்படாமலும் திகையாகாமலும் உலகத்தில் உண்டாயிருக்கக்கூடிய சகலவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று கருதி அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாங்கள் நீடித்த நாட்களாய் ஓட தேவரீர் நேரே பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord, brothers and sisters.